என்றும் நான் செல்ல மாட்டேன். அன்பான என் தேவ பிள்ளைகளே, உங்களை சந்திப்பதற்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? எல்லா பிள்ளைகள் பாஸ் ஆகி இருக்கிறாங்க. 10th +1 +2 எல்லாரையும் கடவுள் என்ன பண்ணியிருக்காருங்க, இந்த ஆண்டு அதிகமாக தேர்ச்சி பெற தேவன் உதவி செய்திருக்கிறார். அதில் உங்கள் வீட்டு பிள்ளைகளும் இருக்கலாம் இல்லையா? இந்த பிள்ளைகள் எந்த காலேஜ் சேர்க்கலாம், அடுத்து என்ன படிக்க வைக்கலாம், ஃபீஸுக்கு என்ன பண்ணலாம், அது பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய குழப்பத்தோடு கூட நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு நன்மை எங்கன்னா, நம்முடைய தகப்பனை நோக்கி தான் என்ன பண்ணுங்க, நம்ம பார்க்க வேண்டும். ஏன்னா வேதங்கள் நமக்கு அப்படியாக சொல்லுகிறது. சங்கீதம் 104ஆம் அதிகாரத்துல 27வது வசனம், ஏற்ற வேளையில் ஆகாரம் தருகிறீர் என்று அவைகளெல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கிறது. ஏற்ற வேலை, நான் எப்படி சொல்றேன், ஏற்ற வேளையில என்னுடைய தேவைகளை சந்திக்கக்கூடிய ஒரு தகப்பன் இருக்கிறார். அவரை நோக்கி பார்த்து அவரிடத்தில் நான் செபித்தால் எனக்குண்டான வழிகளை அவர் திறந்து கொடுப்பார் என்கின்ற ஒரு நம்பிக்கை. இன்னைக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்காக சில உறவுகிட்ட, சில வட்டிகாரங்கிட்ட போய் நிற்கிறதுக்கு முன்பாக உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லியிருக்கிறார் இல்லையா? ஒரு அப்பா சொன்னாரா? என்கிட்ட கேள், நான் உனக்கு கொடுப்பேன்னு சொன்னாங்களா? முதல்ல அவர்கிட்ட போய் என்ன பண்ணுங்க, விண்ணப்பத்தை வைங்க. அப்போ அந்த விண்ணப்பத்தை நீங்க அவர்கிட்ட வச்சிங்கன்னு எடுத்தீங்களா, அதுக்குண்டான ஒரு தீர்வு கண்டிப்பா கிடைக்கும். இப்போ நீங்க வட்டிக்கு பிரயாசப்பட்டு வாங்கணும்னு நினைப்பீங்க. நீங்க அவர்கிட்ட போய், ஆண்டவரே என் பிள்ளையை நீங்க தான் படிக்க வைப்பேன்னு சொன்னீங்க, உன் பிள்ளைகளுக்குண்டான ஆசீர்வாதத்தை கொடுப்பேன்னு சொன்னீங்க இல்லையா? அப்போ நீங்க சொன்ன தேவன் மெய்யானவர் தானே. அப்படி நீங்க இந்த பிள்ளைகளுடைய எல்லா காரியத்தையும் சந்திங்க. எனக்கு டெய்லி ஆகாரத்தை கொடுக்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனா இன்னைக்கு என் பிள்ளையுடைய படிப்பு காரியத்திற்காக நான் உங்க இடத்துல கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க யாரையா சந்திக்கிறதோ போகிறதோ, இல்ல பேங்க்ல போய் லோன் போடுறதோ, இல்ல உங்க சொந்தக்காரங்களுடைய தயவு கேட்குதோ, இல்ல உங்க சபையில சகல விசுவாசிகிட்டே யாருக்கிட்டே நீங்க கேட்கணும் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி, அந்த முடிவை முதல்ல என்ன பண்ணணும், அவர்கிட்ட நீங்க தெளிவுபடுத்தணும். அப்படி அவர்கிட்ட அந்த முடிவை நீங்க சொல்லிட்டு நீங்க கடந்து போனீங்கன்னு வச்சுங்களேன், கண்டிப்பா கடவுள் அதற்குண்டான வழிகளை நிச்சயமாகவே நமக்கு அவர் செய்து கொடுப்பார். அதுல எந்த ஒரு நம்பிக்கையும் கிடையாது. ஏன்னா நான் நிறைய காரியங்களை கடவுளத்துல அனுபவிச்சிருக்கிறேன். அந்த ருசி பார்த்தனால்தான் உங்கள்கிட்ட சொல்றேன். பல தேவைகள் எனக்கு இருக்கும். ஆனா நான் என்ன பண்ணேன், ஜெபம் பண்ணுவேன். ஜெபம் பண்ணி முடிச்சுன்னா அந்த அமாவாசை கூட்டம் நடத்துறதுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணும்போது, அன்னைக்கு நடத்துகிற மறுநாள் அந்த ஒரு நாளுக்கு முன்னாடியே நைட்டு என்ன பண்ணுவாருங்க, அதோடைய தேவைகள் மொத்தம் 15,000 தேவைகளை கருத்துல கொண்டு வந்து சேர்த்துருவாரு. அது எந்த இடத்துல எப்படி வருது தெரியாது, அவருடைய காரியத்தை நாம செய்யும் போது. அப்ப நீங்க அவருக்காக தான் ஆலயத்துக்கு வர்றீங்க, அவரை தேடிதான் நீங்க ஆலயத்துக்கு வர்றீங்க. அவர் செய்த நன்மைகளை சொல்லி அவரை துதித்து பாடுறதுக்கு தான் நீங்க ஆலயத்துக்கு வர்றீங்க இல்லையா? இப்படிதானே போறீங்க. கடவுள் உங்களோடு கூட இருக்கிறார், அவரை நம்ம ஆராதிக்கணும், அவரை மகிமைப்படுத்தணும் போறீங்க. அப்ப நீங்க அவரை மகிமைப்படுத்தும் போது அவர் நம்மளை விட்டுருவாரா? விடமாட்டார் இல்லையா? நிச்சயமா நம்மளை காப்பாற்றுவார் இல்லையா? அவ்வளவுதாங்க. ஏன் போயிட்டு ஒருத்தங்கிட்ட முன்னாடி போய் நிக்கணும் ஃபர்ஸ்ட் யோசிக்கிறீங்க? ஐயா அவங்க கொடுத்துருவாங்க இவங்க, அதெல்லாம் ஃபர்ஸ்ட் யோசிக்க. முதல் இவருக்கிட்ட போங்க. இவர் அழகா உங்களுக்கு என்ன பண்ணாரு, நீங்க ஜெபம் பண்ணி முடிச்சா கூட திடீர்னு உங்க வீட்டுக்குள்ள வந்து, ஏமா கடவுள் எனக்கு ஒன்னாத்தினாருமா, உன் பிள்ளைக்கு இந்த வருஷம் நான் கொடுக்குறேம்மா, பார்த்து குடுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கூட நம்ம தகப்பன் செய்வார். அவர் அப்படிப்பட்ட தேவன். ஏன்னா அவர் செய்கிற அற்புதத்தை நான் கிரகிக்கவே முடியாது. சாதாரணமா உட்காந்து மனசுக்குள்ள ஆண்டவர் என்ன பண்றது, ஆண்டவர் என்ன பண்ண போறேன், இல்லை வீட்டுக்கார்ட்ட உட்காந்து பேசுறீங்களோ, இல்லை மனைவி கிட்ட உட்காந்து பேசுறீங்களோ, என்னடா அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னு நீங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது பாருங்க, திடீர்னு எங்கேயோ இருந்து ஒரு உதவி நம்ம கிட்ட வந்துடும். ஏன்னா நம்முடைய இருதயத்துடைய அந்த பாரம் இருக்குது பாருங்க, அதை அவர் அறிஞ்சிருக்கிறார். சரிங்களா? அதனால நிச்சயமாக உங்க பிள்ளைகளுக்காக நாங்களும் ஜெபிக்கிறோம். நீங்கள் முதலாவது ஜெபித்துட்டு என்ன பண்ணுங்க, அடுத்த காரியத்தை செய்யுங்க. கடன் வாங்காதபடி இந்த வருஷம் ஒவ்வொரு கிறிஸ்துவ பிள்ளைகளுடைய படிப்பின் தேவைகளை தேவன் சந்தித்து கொடுக்கணும். அதற்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்பார். ஆமென்.